நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான் என்று நான் எழுதியிருந்தேன். அது பாடலில். இதை தன் சுயசரிதையில் இப்படி கனவில் மட்டும்தான் நான் என்ற வார்த்தை வராது. ஏன்னா அது நான் இருக்கமே அங்கே, அது போதும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி அதை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு போய் தன்னை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் இவன் என்கிறார். இது எனக்கு ஒரு புதிய நுட்பமாகவும், நான் பெரிதும் விரும்பும் ஒரு மலையாள எழுத்தாளர் டி. பத்மநாபன் அவர்கள் இதுவரை எழுதிய எல்லா நாவலிலும் கதாநாயகன் நான் என்று தான் சொல்லிக் கொள்வார். யாரோ அவரை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுதுதான் ஓஹோ இதுதான் நம்முடைய நாயகனின் பெயர் என்று தெரியும். அப்படித்தான் திகழ்கிறது. அதிலும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறார் அப்துல் ஹமீத் அவர்கள். இவன் என்று தன்னை சொல்லிக்கொள்ளும் போது பழைய தமிழ் பக்தி பாடல்களில் வரும் அடியேன் நாயேன் என்று வரும் சொற்களின் அந்த பணிவு இதில் தெரிகிறது.